தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். உலகம் முழுக்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அமெரிக்கா என்னதான் பண்ணி வச்சிருக்கு? இப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக பிளாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை பற்றி தான் முழுக்க தெரிஞ்சுக்க போகிறீங்க மக்களே. கான்ஃப்ளிக்ட் ஒட்டுமொத்தமாக முடிகிற மாதிரி தெரியல, என்ன இடத்துல கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். டொனால்ட் ட்ரம்ப் வார்ன் பண்ணார்ல, இது போல் நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் பேச்சுவார்த்தையில் முடிவு கட்டிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் பேச்சுவார்த்தையில் முடிவு கட்டாதீங்க, போர்க்காலத்துக்கு வந்து தான் முடிவு கட்டணும்னு ஒரு ஆப்ஷனை ஈரானை சூஸ் பண்ணிடுச்சு. நாங்கள் இதுக்கப்புறம் ஏன் வெயிட் பண்ணணும்? இந்த ஈரானோட போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, துறைமுகங்கள்லாம், அது எல்லாத்தையும் பிளாக் பண்ண போகிறோம். எந்த நாட்டோட கப்பலும் ஈரானோட போர்ட்டை ரீச் பண்ணவும் கூடாது, ஈரானோட போர்ட்லேருந்து வெளியே கிளம்பவும் கூடாது. ஈரானோட யார் தொடர்பு வச்சுருந்தாலும், இந்த பஞ்சாயத்துலாம் சொல்லுவாங்க ஊரில், இவங்க கூட இன்னும் அண்ணன் தம்பி படக்கூடாதுப்பா, எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு. கிட்டத்தட்ட அது போல இந்த உலகத்தை விட்டு ஈரானை ஒதுக்கி வைக்கிறேன்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாப்புல. அவர் இந்த வார்னிங்கை முன் வச்சுட்டு காலையில் போல நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் வேலையை, இந்த பிளாக்கெட் வேலையை அப்படின்னு டைமை சொல்லிட்டாரு. கரெக்டாக இந்த பிளாக்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடி 2 ஈரான் தொடர்பு ஆயில் டேங்கர்ஸ் வெற்றிகரமாக ஹார்மோஸை கடந்து போயிடுச்சு. இல்லை ஒரு கப்பலை சொல்கிறதா இருந்தால் ஆயில் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக ஏற்றி வச்சுருந்த டேங்கர் ஆரோரா, இந்த கப்பலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே போயாச்சு. இன்னொரு பக்கம் டீசலை ஃபுல்லாக நிரப்பி வச்சுருந்த ஒரு டேங்கர் நியூ ஃபியூச்சர்னு சொல்லிட்டு இந்த கப்பலை வெற்றிகரமாக வெளியே போயாச்சு. ஸோ இந்த பிளாக்கேட் இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈரான் சார்பில் வெளியே போன 2 கப்பல்கள் கடைசியாக இந்த 2 தான். ஸோ ட்ரம்ப் சொன்ன மாதிரியே செய்யாமல் இருப்பார், செஞ்சுட்டாருங்க. ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில் நாங்கள் கண்ட்ரோலில் எடுத்துட்டோன்னு அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ப்ரோ எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகாதீங்க, ஈரானை கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் போக அதை பற்றியும் சொல்கிறேன். நாங்கள் ஈரான் கிட்ட சில கண்டிஷன்ஸை முன் வச்சோல, அதெல்லாம் ஈரான் காது கொடுத்தே கேட்கல. ஆனால் ஈரான் என்னென்ன கண்டிஷன்ஸை முன் வச்சுதோ அதில் நிறைய கண்டிஷன்ஸை நாங்கள் ஒத்துக்கிட்டோம் பேச்சுவார்த்தையில் அப்படிங்க விளக்கம் கொடுக்குறாரு. என்ன சொல்ல வர்றாரு புரியுதா? இப்போ உலக அமைதியின்மையை நோக்கி போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் இல்லைப்பா, ஈரான். கேள்வி அங்கே போய் கேளுங்கன்றதான் அவர் இங்கே சொல்கிறாரு. நியூக்ளியர் வெப்பன் இருக்குல்ல, இதை பற்றி தான் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் ரொம்ப பெருசாக வச்சு பேசணும். முக்கியமான ஒரு பாயிண்ட்டே அந்த பேச்சுவார்த்தையில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அது தான் பேசணும். பட் ஈரான் அதுக்கு தான் ஒத்துக்கவே இல்லைன்னு ட்ரம்ப் சொல்கிறாப்புல. இதுக்கப்புறம் நாங்கள் என்னங்க பண்ணுறது? ஈரானுக்கு என்ன மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் சொல்லி புரிய வைக்கணும். இப்போதைக்கு ஈரான் கூட சண்டைலாம் நாங்கள் பிடிக்கல. பல பேரும் நினச்சிட்டு இருக்கீங்களா நாங்கள் இது பயங்கரமாக தாக்கிட்டு இருக்கோம் ஈரான் அது இதுன்னு, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக சக்ஸஸ்ஃபுல்லாக பிளாக்கேட் ப்ரொசீஜரை நாங்கள் இனிஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஈரான் கோஸ்ட்டில் இருக்க போர்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் தான். ஈரானோட அந்த கோஸ்ட் லைன் முழுக்க இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக நம்ம தான் இப்போ ஆட்சி செலுத்திக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை ஈரான் ஷிப் ஏதாவது இந்த பிளாக்கேடை தாண்டி ரீச் பண்ண ட்ரை பண்ணிச்சு, நாங்கள் யோசிக்கவே மாட்டோம், ஆட்சி காலி பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காரு. ஈரானோட ஷிப்ஸு அது வார் ஷிப்ஸாக இருந்தால் கம்பல்சரி டார்கெட்டு, மற்ற ஷிப்ஸாக இருந்தாலும் அடித்து தோச்சிடும் தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு செயற்கைக்கோள் புகைப்படம் என்னன்னாக்கா, இந்த யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் இருக்குல்ல, கல்ஃப் ஆஃப் ஒமனில், அதோட ஸ்டேஷன் பண்ணியிருக்க பகுதி தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது மட்டும் தனியாக இல்லை, கூட 2 டெஸ்ட்ராயர்ஸ் வேறு கம்பெனிக்கு இருக்குது. ஸோ இந்த மெகா தைரியத்தில் தான் அமெரிக்கா இவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்மடா மட்டும் அவங்கக்கிட்ட இல்லை. ஈரானில் இப்போ ஃபுல்லாக அந்த போர்ட்ஸ் சார்ந்து நாங்கள் ஆட்சி செலுத்துகிறோம், அந்த கோஸ்ட்லைன் முழுக்க நாங்கள் எடுத்துகிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த ஸ்டேட்மெண்ட்டே அமெரிக்கா விட்டுருக்க முடியாது. ஸோ எதுக்காக இந்த ஆப்ரஹாம் லிங்கன் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தி வச்சாங்கன்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அது ஈரானோட கோஸ்ட் இருக்குல்ல, அதுலேருந்து சவுத்தில் 200 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கிறது. அங்கே இருந்தபடியே தான் ஃபுல்லாக இந்த மிஷனுக்கு இவ்வளோ ஹெல்ப்பை இது பண்ணிக்கிட்டு இருக்கு. த்ரெட்டுனா இப்படி வைக்கணும், அதான் ட்ரம்ப் இங்கே கணக்கச்சிதமாக பொறுத்திருக்காப்புல. ஈரான் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் இது எங்களுக்காக சொல்லலை, நாங்கள் பயந்துலாம் பேசலை, உலக நன்மைக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ரிவெஞ்ச் எடுக்கிற அப்படின்ற பேரில் உலக பொருளாதாரம் இருக்குல்ல, அதுக்கு எதிராக ட்ரம்ப் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இங்கே ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சிட்டா எப்படிங்க உலக பொருளாதாரம் தடைக்கும்? அவர் எப்பேற்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காரு தெரியுதா உங்களுக்குன்னு மக்களை பார்த்து ஈரான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு, உலக மக்களை பார்த்து. அதாவது எங்கள் மேலே இருக்க கோபத்தை உலக பொருளாதாரத்துக்கு எதிராக ட்ரம்ப் திருப்பிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யா, இவங்களும் லிட்டராக அதே ஸ்டேட்மெண்ட் தான் விட்றாங்க. ரஷ்யா என்ன சொல்லுது, ஏங்க எதுக்கு இந்த முடிவு, எதுக்கு நீங்கள் பிளாக்கேட் ப்ரொசீஜரை ஃபுல்லாக மேற்கொள்ளணும்? குளோபல் மார்க்கெட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி நீங்கள் அதில் பெனிஃபிட் ஆகணுமா என்ன? அமெரிக்கா செஞ்சுருக்கிறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைன்னு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலு
அவங்களும் எதிர்த்தாங்களா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் அமெரிக்கா எதிர்க்குமா? யோசிச்சு பாருங்க. வரவேற்றிருக்காங்க. உலகத்திலேயே அமெரிக்காவோட இந்த பிளாக்கெட் இருக்குல்ல, இந்த ப்ரொசீஜரை வரவேற்றிருக்கிறது இஸ்ரேல் மட்டும்தான். மனசார பாராட்டுறாங்க. சூப்பர் தலைவா, சம விஷயம் பண்ணியிருக்கீங்க, ஈரானுக்கு தக்க பாடம் புகட்டுவோம்னு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் அமெரிக்க படையோடு சேர்ந்துக்கிட்டு ஈரான் ஆட்சி காலி பண்ணுறதுக்கு. ஏன்னா இஸ்ரேல் தனியாக போனால் ஈரான் செஞ்சு விட்டுரும். இதுவே இஸ்ரேல் அமெரிக்கா கூட போனால் ஈரானுக்கு பெரிய அளவுக்கு டேமேஜஸ் ஏற்பட்டுரும். ஸோ எதுக்காக இஸ்ரேல் இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க புரியுதா? இதுக்கப்புறம் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்ககிட்ட நம்ம ஒப்பீனியன் வாங்கியே ஆகணும்ல. ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்க அவங்க தானே. அவங்க என்ன நம்ம சொல்கிறாங்க, இல்லைப்பா தப்புப்பா இது, இந்த ஹார்மோஸை ஈரான் பிளாக் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் ரீஓப்பன் பண்ணாங்க, பார்ஷியலாக நடந்துச்சு. அதுவே ஓரளவுக்கு உலகத்தோட அமைதி கொஞ்சம் திரும்பி கொண்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சு இப்போ ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காருல ஒரு வேலை, ஈரானோட கோஸ்ட் சார்ந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சிருக்காருல, இது ரீஜனல் கான்ஃப்ளிக்ட்டை குளோபல் ஃபினான்ஷியல் ஷாக்குக்கு கொண்டு போய் விட்டுருன்றாங்க. பிராந்திய ரீதியான ஒரு பதட்டம் உலக பொருளாதாரத்தை அசைச்சு பார்க்குற மாதிரி மாற்றி விட்டுரும் இவர் பண்ணியிருக்க வேலைன்றாங்க. இது ஆக்சுவலாக போரை விட ரொம்ப ரொம்ப ஆபத்தானது சொல்கிறாங்க மக்களே. சர்வதேச பொருளாதார அறிஞர்கள் சொல்கிறது இந்த விஷயம்தான். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் யோசிச்சு தான் பண்ணுவார், பல பேர் நினச்சிட்டு இருப்பீங்களே. அவரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மனுஷனை ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவார். இம்பாக்ட் நடக்கிறப்ப ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டால், பின்னாடி நான் போர் பண்ணுறோல ஒரு சின்ன வேலையை உலகம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லை ஏற்கனவே தான் சொல்லியிருக்காப்புல ஸ்டேட்மெண்ட்டை. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது இந்த க்ரூட் ஆயில் ஷிப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக போகிறது. யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, எங்கே போய் ரீச் ஆகுது டெஸ்டினேஷன், அது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே இதில் பாதிக்கப்பட போகிறது ஏஷியான்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். முதல்ல சவுதி அரேபியா எடுத்துங்க, 36% இவங்க ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஹார்மோஸை பேஸ் பண்ணி போகிறதுல 36%. சவுதி அரேபியா அடுத்து ஈராக்கு 22%, UAE 14%, ஈரான் 11%, குவைத் 9%, கத்தார் 5% அண்ட் அதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3%. டெஸ்டினேஷன் பார்த்தீங்களா ஹியூஜ் இருக்கிறதுலே சைனா தான். ஸோ இந்த இஷ்யூவால் அதிகப்படியான பாதிப்பை ஃபேஸ் பண்ண போகிறது சைனா தான், 31%. ரெண்டாவது இடத்துல யார் தெரியுதா, இந்தியா 14% மக்களே. ஸோ ஹார்மோஸ் ஃபுல்லாக பிளாக் ஆனாலும், அங்கே ஈரானோட போர்ட் சார்ந்து அமெரிக்கா ஒரு பெரிய பிளாக்கேடை கொண்டு வந்தாலும் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு பல பேர் நினைக்கிறாங்களே, அது தப்பு. 14% வரைக்கும் டெஸ்டினேஷன் அங்கேருந்து இங்கே ரீச் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நமக்கும் பாதிப்பு இருக்குதான். அதர் ஏஷியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 41%. அண்ட் யூரோப்புக்கு 4%, அமெரிக்காஸ்க்கு 3%, ஆஃப்ரிக்கா 1% அண்ட் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 6%. ஸோ இந்த வரைபடம் போதும் எந்த அளவுக்கு இந்த ஹார்மோஸ் பிளாக்கேட் ப்ளஸ் இந்த ட்ரம்ப் பார்த்துட்டு இருக்க சில வேலைகள் இருக்குல்ல, இதனால் உலக ஸ்தம்பிதத்தை ஃபேஸ் பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஈரானோட போர்ட்ஸ் இருக்குல்ல இந்த கல்ஃப் ரீஜன் முழுக்க, அதை ஃபுல்லாக பாருங்கள். அது இருக்கிற இடம் ஃபுல்லாக கோஸ்ட் லைனா, அமெரிக்கா இது சார்னா ஃபுல்லாக கண்ணு வச்சிட்ருக்கா, எதுவுமே உள்ளே வராது வெளியே போகுது அப்படின்னா என்ன ஆகும் உலக பொருளாதாரம்? இந்த கேள்வி தான் எழும்பிருக்கு. கொரம்ஷாரில் ஆரம்பிச்சு மாஷார், இமாம் கொமெனி, கார் கைலான், புஷர், அஸ்லியர், லெவன், சிரி ஐலண்ட் மறக்க முடியுமா? அங்கே தானே கொலை குத்து போயிட்டு இருக்கு சமீப காலமாக. பேந்தர் அப்பாஸ் கரெக்டாக இங்கே தான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குது. பேந்தர் அப்பாஸ்க்கு இந்த இடத்துல கரெக்டாக. சபஹர் போர்ட்டு ஞாபகம் இருக்கா, இந்தியா சார்ந்து? ஓகே, இத்தனையும் அமெரிக்கா தான் பெரும் அளவுக்கு நாங்கள் தான், இதுக்கப்புறம் எங்களை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே நாங்கள் தான்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தனிப்பட்ட நாட்டோட ஈகோ, நாடு இல்லை ஒரு தனிப்பட்ட நபரோட ஈகோ உலகத்தை எந்த அளவுக்கு எட்ஜி கொண்டு போயிருக்கு பார்த்தீங்களா. ஈரான் பிரசிடென்ட் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு மசூத் பெசஷ்கியானு, ஏங்க நாங்கள் இன்னும் கூட பேச்சுவார்த்தை நடத்த ரெடியாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. மக்களே வெளியான தகவல் கிடையாது, அதிபர் சொல்லியிருக்க விஷயம். அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தணுமா, நாங்கள் ரெடியாக இருக்கோம், கூட சொல்லுங்கள் பேசுகிறோம், ஆனால் கண்டிஷன்ஸை ஃபேராக முன்வைக்க சொல்லுங்கள். அதை விட்டு சும்மா அமெரிக்கா சொல்கிறத மட்டும் நாங்கள் கேட்கணும், நாங்கள் சொல்கிறத அமெரிக்கா கேட்காது அப்படின்னா அது என்னங்க பேச்சுவார்த்தை? அவங்க ஃபேர் கண்டிஷன்ஸை முன்வைக்கிறதா இருந்தால் உடனே கிளம்ப சொல்லுங்கள், நாங்கள் பேச ரெடியாக இருக்கோன்னு அவர் சொல்லியிருக்காப்புல. ஈரான் தூதர் இருக்கார்ல, இந்தியாவுக்கான ஈரான் தூதர், அவர் வேறு பண்ண சொல்கிறாரு, எங்க திரும்ப பேச்சுவார்த்தை பண்ணால் நல்லா இருக்குங்க அப்படின்னு அவர் வேறு கேட்டிருக்காப்புல. நான் ப்ரோ ஈரான் இறங்கி வர மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ஐயோ மக்களை இதை தான் நான் எதிர்பார்க்குறேன், இறங்கி வரணும், அமெரிக்காவும் இறங்கி வரணும். இதில் வெற்றி தொழில் யாருக்குமே கிடையாது. அமைதிக்காக யார் இறங்கி வந்தாலும் நம்ம மனசார பாராட்டி தான் ஆகணும். இதில் இந்தியாவுக்கான ஈரான் தூதர் கேட்டிருக்காருல, அதனால கவனிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் மத்தியஸ்தம் பண்ணிச்சா, அது எந்த அளவுக்கு லட்சணத்தில் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஒரு வேளை ஃபியூச்சரில் இந்தியாவுக்கு மத்தியஸ்தம் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிதுன்னு அப்படி இருக்கும். ஈரான் ஓகே சொன்னாலும் அமெரிக்கா ஆப்வியஸாக அதுக்கு நோன் தான் சொல்லும். அது ஏன் எதுக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். மற்ற நாடுகள் மேலே காட்டுற ஈகோவை இந்தியா மேலே அமெரிக்கா காட்டாமல் இருக்கும், ரைட்டு. இப்போ ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இந்தியர்களுக்கு 40 லட்சம் பேரல்ஸ் ஆஃப் ஆயிலை சுமந்துட்டு வந்த 2 கப்பல்கள் இந்தியாவை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகிடுச்சு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை தாண்டி. இந்த 2 கப்பலும் பார்த்தீங்கன்னா ஒன்று குஜராத்லேயும் இன்னொன்று ஒடிஷா போர்ட்டுக்கும் போயிருக்கு. ஆக்சுவலாக கடந்த 7 வருஷங்களில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்
ஈரான்லேருந்து ஆயிலை ஏற்றிக்கிட்டு கப்பல்கள் இந்தியாவை ரீச் ஆயிருக்கு. அது ஏன் ப்ரோ 7 வருஷம் நம்ம பண்ண கேட்டிங்கன்னா, வேறு யார் காரணமாக இருக்க முடியும் இதுக்கும்? அமெரிக்கா தான். அமெரிக்கா கொடுத்த அழுத்தம் தான் நம்ம ஃபுல்லாக அவங்ககிட்ட எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தோம். ஆனால் சமீபத்தில் அமெரிக்கா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த சாங்ஷன்ஸை அதை பேஸ் பண்ணி தான் நாம் இந்த ட்ரேடை பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இது ஈரானுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. ஈரான் இப்போ என்ன சொல்லுது, இந்த டிஃபிகல்ட் டைமில் கூட இந்தியா சார்ந்து நாம் எண்ணெயை வழங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக நல்ல ரிலேஷன்ஷிப்பை காட்டுது. இந்தியாவுக்கு ஈரானுக்கு இடையில் நம்மளோட உற்ற நட்பு நாடு இந்தியான்றது பெருமிதமாக இருக்குன்ற விஷயத்த ஈரான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பல பேர் ஸ்டாண்ட் எடுத்திருப்பீங்க, ப்ரோ நான் ஈரானுக்கு எதிராக நிற்கிறேன் ப்ரோ, காரணம் நம்ம இந்திய அரசு அவங்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு பல பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அது கிடையாது விஷயம். இங்கே புரிஞ்சிச்சா? இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, டோல் கட்டினாலும் நம்ம கட்டவே இல்லை. இதை மைண்டில் தெளிவாக வச்சுங்க மக்களே. ஹார்மோஸை கிராஸ் பண்ண டோல் ஃபீன்ற ஒன்று வசூலிக்கப்படலாம் சொல்லியிருந்தாங்களே, அதை நம்ம கட்டவே இல்லை. பட் சேஃப் அண்ட் செக்யூராக நம்மளை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும், ரியாலிட்டி என்னன்றதை பற்றி. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இப்போ சொல்லுங்கள், உலக பொருளாதாரத்தை யாருக்கிட்ட இருந்து யார் காப்பாற்றணும்? ஏன்னா நான் தான் ரட்சகன் அப்படின்னு பல பேர் கிளம்பி வரலாம். வார்த்தையில் ரட்சகனாக இருக்கக்கூடாது, செயலில் காட்டணும். அதுதான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.